தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு: திருப்பூர், அவிநாசி, மதுரை, ஆண்டிப்பட்டி ஆகிய பகுதிகளில் தலா 14 சென்டிமீட்டரும், கடலூர், பரங்கிப்பேட்டையில் 13 சென்டிமீட்டரும், விருதுநகர், வாட்ராப்பில் 12 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி உள்ளது. நீலகிரி, அழகரை எஸ்டேட், கடலூர், கொத்தவாச்சேரி ஆகிய பகுதிகளில் தலா 11 சென்டிமீட்டரும், விருதுநகர், ஸ்ரீவில்லிபுத்தூரில் 10 சென்டிமீட்டரும், காரைக்காலில் 9 சென்டிமீட்டரும், நாகப்பட்டினம், நீலகிரி, குன்றூர் ஆகிய பகுதிகளில் 8 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி உள்ளது. சென்னை, ராயபுரம், திருச்சி, தென்பரநாடு, திருப்பூர், ஊத்துக்குளி, மதுரை, ஏழுமலை, ஈரோடு, பெருந்துறை, கடலூர், குறிஞ்சிப்பாடி ஆகிய பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி உள்ளது. சென்னை, டிவிக நகர், ஈரோடு, சத்தியமங்கலம், திருப்பூர், தென்காசி, சிவகாசி, வால்பாறை, சென்னை மலர்காலனி, பெரம்பூர், தேனி, சோத்துப்பாறை, மதுரை, பெரியப்பட்டி, சென்னை, பெரம்பூர், மதுரை, வாடிப்பட்டி, திருவள்ளூர், பொன்னேரி, தேனி, போடிநாயக்கனூர், கடலூர், குப்பநத்தம், கடலூர், விருதுநகர் ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. சென்னை, தண்டையார்பேட்டை, கத்திவாக்கம், நீலகிரி, ஊட்டி, தேனி, பெரியகுளம் ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. மதுரை, மேட்டுப்பட்டி, சென்னை, சோழிங்கநல்லூர், நீலகிரி, கிண்ணக்கோரை, சென்னை, அண்ணாநகர், திருவொற்றியூர், உத்தண்டி, தேனாம்பேட்டை, கோடம்பாக்கம், மணலி, அடையார், பெருங்குடி, கன்னியாகுமரி, சித்தூர், சிவலோகம், கெத்தை, கெட்டி, நீலகிரி, திருச்சி, துறையூர், கோவை, தொண்டாமுத்தூர், கோவை, சின்கோனா ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. விழுப்புரம், நெம்மூர், மரக்காணம், கடலூர், பெலாத்துறை, செங்கல்பட்டு, கேளம்பாக்கம், கோவை, சூலூர், சேலம், வீரகனூர், ஆத்தூர், ஈரோடு, நம்பியூர், விழுப்புரம், திண்டிவனம், சென்னை, எம்ஜிஆர் நகர், தேனி, உத்தமபாளையம், திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி, கன்னியாகுமரி, தக்கலை ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. கடலூர், மீமாத்தூர், பெரம்பலூர், கிருஷ்ணாபுரம், திருச்சி, கொப்பம்பட்டி, ஈரோடு, வரட்டுப்பள்ளம், நீலகிரி, நடுவட்டம், விழுப்புரம், வானூர், கன்னியாகுமரி, அடையாமடை, செங்கல்பட்டு, கேளம்பாக்கம், நீலகிரி, கொடநாடு, காஞ்சிபுரம், குன்றத்தூர், கோவை, பீளமேடு, தஞ்சாவூர், ஐயம்பேட்டை, கோவை, மேட்டுப்பாளையம், திருவள்ளூர், சோழவரம், கடலூர், சிதம்பரம், தென்காசி, சங்கரன்கோயில், செங்கல்பட்டு, திருப்போரூர் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. வெப்பநிலை பற்றிய குறிப்பு: அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரையில் 34.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகி உள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. உள் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய கேரள பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் 26ஆம் தேதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது வலுப்பெற்று 27ஆம் தேதியில் வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய அந்தமான் கடல் பகுதியில் நிலவக்கூடும். 22ஆம் தேதியில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயமுத்தூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிடங்களில் கன முதல் மிக கனமழையும், ஈரோடு, திருப்பூர், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 23ஆம் தேதியில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயமுத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 24ஆம் தேதியில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
நீலகிரி, கோயமுத்தூர், தேனி, தென்காசி மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது.